அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளிலே ஏராளமான சுன்னத்துகளை இந்த சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஏராளமான சுன்னத்துகள், நாம் சொல்லிய இந்த 10 சுன்னத்துகள் அல்ல, ஏராளமான சுன்னத்துகள் ஒரு நாளிலே செய்திருக்கின்றார்கள். அந்த சுன்னத்துகள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கும் நமக்கு அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அளவிற்கும் இருக்கக்கூடிய சுன்னத்துகள். இப்பொழுது நம்மளுடைய வாழ்விலை ஒவ்வொரு நாளும் எல்லா மனிதர்களும் சந்திக்கக்கூடிய அந்த சுன்னத்துகளைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, இதை கவனமாக கேளுங்கள். எல்லா மனிதர்களுக்கும் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த வழிமுறை என்பது தினமும் நம்மை கடந்து செல்லக்கூடிய, நாம் கடந்து செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஆகவே கவனமாக கேளுங்கள் அருமை சகோதரர்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் பல சுன்னத்துகளை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது இந்த அருமையான நம் வாழ்வியல் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சுன்னத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் அருமை சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்துவிட்டு சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிக்கு வருவார்கள் என்று புகாரியிலே இடம்பெறுகிறது. அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் எண்ணெய் தேய்த்து இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதேபோல் பள்ளிக்கு சென்றால் நறுமணத்தை பூசிக்கொள்ளுவார்கள் என்றெல்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கம் தருகின்றது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு சென்றால் வலது பக்கத்தில் சாய்ந்து உறங்குவார்கள் என்ற இந்த செய்தியையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு மனிதர் தலைமுடியை பரட்டை போல் விரித்து கொண்டு வரக்கூடிய சூழலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார்கள், இவர் தமது முடியை படிய வைக்கும் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையா? அதாவது தலைவாரக்கூடிய அந்த சீப்பு இருக்கு இல்லையா, அதை பெற்றுக்கொள்ளவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ஆக இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அழகுபடுத்துகின்றார்கள். அருமை சகோதரர்களே, பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் ஏராளமான வகுப்புகளுக்கு சென்றாலும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்சனாலிட்டியை தன்னுடைய வாழ்க்கையிலே அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உம்மத்துகளுக்கும் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த கட்ட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் தினம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள். மேலும் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் தம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும். பாருங்க, நல்லதை பேசுங்க, இல்லைன்னா அமைதியா இருந்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நாம இன்னைக்கு நல்லத யதார்த்தமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி விட்டால் நம் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ அது மிகப்பெரிய ஒரு சண்டையில் போய் முடிந்து விடுகிறது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நல்லதை பேசுங்கள், இல்லைன்னா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து விஷயம் நம்ம பார்க்கலாம். இது ஒரு நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியாக நான் விளக்கமாக சொல்லுகின்றேன் அருமை சகோதரர்களே. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள், நோயாளியை சந்தித்து உடல் நலம் விசாரியுங்கள். இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நோயாளியை நாம் அவர்களிடம் 4 வார்த்தை நல்ல விதயமாக பேசினால் அவர்களுடைய நோய் சற்று குணமாகிவிடும் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அழகாக சொல்கின்றார்கள், நோயாளியை சந்தித்து உடல்நலம் விசாரியுங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். இன்னைக்கு சாலையோரங்களிலே இருக்கக்கூடிய ஏழைகள் நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் ஒரு அழகிய ஒரு நபிமொழியை இப்பொழுது நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உனது சகோதரனை மலர்ந்த முகத்துடன் நீ சந்திப்பது உட்பட எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அற்பமாக நினைத்து விடாதே.
பாருங்க எவ்வளவு அழகிய ஒரு முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு நம்ம சகோதரனா உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். நாம் அந்த சகோதரர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே மலர்ந்த முகத்தோடு நாம் பார்க்க வேண்டும். இதுவே பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். அருமை சகோதரர்களே, மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனை சந்தித்தால் அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சலாம், இது நாம இன்னைக்கு எத்தனையோ மனிதர்களிடம் நாம் சலாம் சொல்லுகின்றோம், அவர்களும் நமக்கு சலாம் சொல்லுகின்றார்கள், நாம் பதில் சொல்லுகின்றோம். ஆனால் இந்த சலாம் என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக என்று அதனுடைய அர்த்தம். இப்போ நம்மளுடைய சகோதரனை பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த சலாமை, அதாவது அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வானவர்கள் அங்கே ஆமீன் என்று சொல்லிவிட்டால் அந்த மனிதர், அந்த சகோதரனுக்கு அன்றைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். நாம இந்த சலாம் சொல்லுவதால, வானவர்கள் ஆமீன் என்று சொல்லுவதால அந்த சகோதரனின் பிரச்சனைகள் பல விஷயம் அன்றைக்கு அல்லாஹ்வால் தீர்க்கப்படுகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, அழகான ஒரு விஷயம் பாருங்க. இது கூட ஒரு துவாவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் சகோதரனை பார்த்தால் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களில் ஒருவர் 3 முறை அனுமதி கேட்கட்டும், அவருக்கு அனுமதி வழங்கப்படாவிட்டால் அவர் திரும்பி விடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒரு வீட்டுக்கு நீங்க செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே சலாம் சொல்லுங்க, 3 முறை சலாம் சொல்லுங்க, இல்லனா திரும்பி வந்துருங்க, உங்களுக்கு அனுமதி அந்த வீட்டுல குழுக்கலன்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 3 முறை நீங்க சலாம் சொல்லுங்க, இல்லையா உங்களுக்கு அனுமதி இல்லைனா திரும்பி வந்துருங்கன்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு அழகிய ஒரு முன்மாதிரி. அருமை சகோதர சகோதரிகளே, அதை போல மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் தமது அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் என்றும் சொல்லுகின்றார்கள். இன்னைக்கு அண்டை வீட்டாருடைய பிரச்சனைகள் பல பிரச்சனையா இருக்கு. இந்த விஷயத்தை நாம அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கக்கூடியவர்கள் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தரக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக மேலும் ஒரு செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தூக்கம் எவ்வாறு இருந்தது என்பதையும் இங்கே நாம் பார்த்து விடலாம். இரவின் கடைசியில் எழுந்து தொழுவார்கள், பிறகு படுக்கைக்கு செல்லுவார்கள். முஅத்தின் பாங்கு சொன்னதும் விழித்து குளிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் குளிப்பார்கள், இல்லாவிட்டால் உழு செய்துவிட்டு தொழுகைக்காக புறப்படுவார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 10 விஷயங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் கடந்து செல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, இந்த 10 ஹதீசுகளை நாம் மனனம் செய்வோம், இதன் அடிப்படையிலே வாழ்வோம், பல பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கும். ஆகவே அருமை சகோதரர்களே, மேலும் அதிகமான ஹதீசுகளை நாம் படிப்போம். அல்லாஹ்வினுடைய கூற்றான திருக்குர்ஆனை மனனம் செய்து அதை போல பொருள் உணர்ந்து, தமிழில் பொருள் உணர்ந்து நாம் படிப்போம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனையும் செய்து கொண்டு, அடுத்ததாக இன்னும் பல சுன்னத்துகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஆமீன்.